ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரே அங்கே இங்கே அலைச்சல் பார்த்துக்குவாங்க. அதனால் வந்தோடனே நல்லா படுத்து தூங்கிட்டேன்னா, அதனால தான் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. சாரி. இது வந்து என்னென்னா, நாங்கள் முளைப்பாரிக்கு எங்கள் ஊருக்கு போயிருந்தோம்ல, அதுக்கப்புறம் மறுநாள் எங்கள் அக்கா வந்து கோயிலில் வந்து நேம்சம் வச்சுருக்கோம், அதனால் நீ வா, அங்கே ஆடு வெட்டி சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட வேனில் கிளம்பி போயிருந்தோம். அப்போ போகிற வழி ஃபுல்லும் நிறைய மேகம், காற்று, அது இதுன்னு பார்க்கும்போது அந்த மேகங்கள்லாம் ஏதோ பெயிண்ட் அடித்து வச்சுருந்த மாதிரி, சின்ன பிள்ளைங்களாம் பெயிண்ட் அடிக்கும்ல, அதே மாதிரி இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லும் அவ்வளவும் வயக்காடு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல என்னது கடலை கடலை செடி, ஆடுகள், அது இதுன்னு நிறைய தரிசு நிலங்களும் இருந்துச்சு. எல்லோரும் வாரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய சோலார் பேனல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் சோலார் பேனல் வந்து இந்த சைடு இருக்கிறது. அப்புறம் கோயிலுக்கு போனோம். கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஆடு வெட்டினாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் போகணுன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா அங்கே நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. நிறைய பேர் மொட்டை போடுறதுக்கு, காது குத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நேம்ஸத்துக்காக நிறைய மணி இப்போ காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்னொரு இடமும் இருக்குது. அந்த இடத்துலையும் கட்டி போட்டிருக்காங்க. அதை நான் காமிக்கலை. அது மாதிரி நிறைய குழந்தைகள் பொம்மை, அதுக்கப்புறம் குதிரை பொம்மை, அது இதுன்னு நிறைய நேம்ஸத்துக்கு வச்சுருந்தாங்க. எங்கள் அக்கா கூட சொன்னா, இந்த கோயிலில் எதை நீ நினச்சி வேண்டுறியோ அது நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொண்டு வந்து இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்வாங்களாம். இதை செய்யும் போது ஆடு வெட்டி கிடா வெட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. அப்புறம் கருப்பசாமிக்கெலாம் நல்ல படையல் போட்டு அவங்களுக்காக தான் ஆடு வெட்டுறதாகவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆணி செருப்பு, அது இதுன்னு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நடக்குமா? கோயில் கொடையோட செம்மையாக இருக்குமா? ஒரு நாள் நான் கோயில் கொடைக்கு போனால் அதையும் நான் எடுத்து போடுறேன், நீங்களே பாருங்கள். போகிற வழி ஃபுல்லும் இப்படி தான், 2 பக்கமும் மரங்கள். ஒரு பெரிய ஆலமரம், அவ்வளோ பெரிய ஆலமரம். அங்கே 3 பேரோட சமையல் நடந்துச்சுன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய ஆலமரமாக இருந்திருக்கும், நீங்களே பாருங்கள். கறி வெட்டி கறியை நல்லா முக்குன்னு முக்கி வச்சு, நீங்களும் சாப்பிட்ருப்பீங்களா இதே மாதிரி எங்கேயும் போய் கறி விருந்து சாப்பிட்ருந்தா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சும்மாவே இருக்க எரிச்சலாக இருந்துச்சா, எல்லோரும் ஸ்டாச்சு விளையாட்டு விளாடினாங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆலமரத்தை சுற்றி கண்ணாமூச்சி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆலமரத்தை விருதில் தொங்கலான்னு பார்த்தா அந்த தொங்குற மாதிரி நிறையா இல்லை, ஆனால் நிறைய அப்படி கீழே படிஞ்சே இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.